வணக்கம், இது டெக் தமிழ செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். ரியல்மி 3 ப்ரோ எப்போ வருதுன்னு பலரும் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி ரியல்மி 3 ப்ரோவை லான்ச் பண்ண இருக்கிறாங்க. மாதவ் சேத், ரியல்மியோட சிஇஓ இன்னைக்கு ஒரு ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் இந்த ரியல்மி 3 ப்ரோவில் நீங்கள் ஃபோர்ட்நைட் கேம் விளையாடலான்னு போட்டிருக்காரு. பக்கத்தில் இந்த ரெட்மி நோட் 7 ப்ரோவோட ஃபோட்டோவும் இருக்குது. அதாவது ரெட்மி நோட் 7 ப்ரோவில் இந்த ஃபோர்ட்நைட் கேம் விளையாட முடியாது. ஆனால் இந்த ரியல்மி 3 ப்ரோவில் விளையாடலான்னு காண்பிக்கிறதுக்காக இந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. பல சிப்செட்டில் இந்த ஃபோர்ட்நைட் கேம் சப்போர்ட் இல்லை. ஆனால் இந்த ரியல்மி 3 ப்ரோவில் இருக்கிறதுனால இது ஸ்னாப்ட்ராகன் 710 இருக்கலாம். பார்ப்போம். ஏப்ரல் 22ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ரியல்மி 3 ப்ரோ ஏப்ரல் 22ஆம் தேதி வருது. நூபியா இந்தியாவில் மே 19ஆம் தேதி 1 இல்லை 2 இல்லை 3 டிவைசஸை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் ஒரு இயர்பாட். நூபியா ரெட் மேஜிக் 3 என்கிற ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 12GB ரேம் மற்றும் ஸ்னாப்ட்ராகன் 855 பவர் ஆகக்கூடிய கேமிங்காக பிரத்யேகமாக பண்ண ஒரு டிவைஸ் இது, ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ரெட் மேஜிக் 3 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது நூபியா அல்ஃபாங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச் சமீபத்தில் இந்த மொபைல் வேர்ல்டு காங்கிரஸில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளேயில் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச். கேமரா இருக்குது, ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, கீபோர்டும் இருக்குது. நீங்கள் அதில் டைப் பண்ணலாம். மற்றபடி இதில் 4G சிம் சப்போர்ட்டோடு இது வருது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் வேறு. ஸோ இந்த நூபியா அல்ஃபாவும் லான்ச் பண்ண இருக்கிறாங்க இந்தியாவில். அப்புறம் நூபியா பாட்ஸ்ங்கிற ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி 3 டிவைசஸ் மே மாதம் நூபியா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரெட்மி ஃப்ளாக்ஷிப், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாப்அப் செல்ஃபி கேமராவோடி வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ஹெட் இல்லை அப்படிலாம் கிடையாது, இதில் பாப்அப் செல்ஃபி கேமரா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ரெட் கலரில் வரப்போதாகவும் ஒரு தகவல் இருந்தது. ஃபோட்டோ கூட வந்திருந்தது, பாப்அப் செல்ஃபி கூட ஒரு ஃபோட்டோ வந்திருந்து. கடைசியாக பார்த்தா அது இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ரெட்மி ஃப்ளாக்ஷிப்போட ஒரு புதிய லைவ் வீடியோ வந்திருக்கு. இது உண்மையாங்கிறது போக தான் தெரியும். ஆனால் இந்த ஃபோட்டோவில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பஞ்ச் கோலோடி வருது. ஆனால் இந்த பஞ்ச் கோலை பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுருக்காங்க. அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. இந்த சைடில் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் குவைட்டாக ஒரு ஒதுங்குப்புறமாக அது இருந்திருக்கும், நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த பஞ்ச் கோலை ஒரு பொட்டு வச்ச மாதிரி இந்த சென்டரில் மேலே வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இது பிடிக்கலன்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இதுதான் ரெட்மி ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கலாம். இது ஸ்னாப்ட்ராகன் 855 பவராக போகிற ஒரு டிவைஸ். பின்பக்கம் ஒரு ட்ரிபிள் கேமராவும் கொண்டு வராங்க. ஸோ இதுவுமாக இருக்கலாம் ரெட்மி ஃப்ளாக்ஷிப். ஸோ பார்ப்போம் கடைசியாக என்ன டிவைஸ் கொண்டு வராங்கன்னு. ஸோ ரெட்மி ஃப்ளாக்ஷிப் வாரத்துக்கு ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வெகு விரைவில் இதை லான்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈலியட் ஆண்டர்சன் என்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ஒரு செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதாவது எந்த சாம்சங் ஃபோனையும் நம்ம நீங்கள் ஹேக் பண்ணிடலாம் ஈஸியாக, அவங்களோட கால்குலேட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணி போட்டிருக்காங்க. சாம்சங் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சொல்லியிருக்காங்க. பலரும் சொல்லியிருக்காங்க இது ஒரு பழைய மேட்ருப்பா, உப்பு சப்பு இல்லாத மேட்ருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இந்த முறையில் நீங்கள் ஹேக் பண்ணணும், அதாவது இந்த ஸ்க்ரீனை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோனு உங்கள் கையில் வரணும். அப்புறம் இந்த கால்குலேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணி சில கீ காம்பினேஷன்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இன்னொரு மோடு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எனேபிள் பண்ணலாம் போட்டிருக்காங்க. அப்படி எனேபிள் பண்ணி வச்சா 1 ஹவருக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகும். அப்புறம் அந்த ஃபோன் உங்கள் கையில் வரணும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு மேட்ரு பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை, இன்னொருத்தரோட ஃபோனை உங்கள் கையில் வந்தால் இதுக்கு பல முறைகள் இருக்குது ஹேக்கிங் பண்ணுறதுக்கு. இது ஜிஜிபி மேட்ருன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு ட்வீட்டை இந்த செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் போட்டிருக்காரு. ஆனால் பலரும் சொல்கிறாங்க இது பழைய மேட்ருன்னு. ஸோ அப்படி ஒரு நியூஸ் இன்றைக்கி வந்திருக்கு. ஃபோல்டபுள் ஃபோன் பலரும் பல வகையான பேட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஜியும் ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஃபோல்டபுள் ஃபோனு இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கான ஒரு பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. இந்த சைடு ஒரு சைடு பார்த்திங்கன்னா முழுமையாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இன்னொரு சைடில் பாதி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபோல்டபுள் ஃபோன். அந்த டிரான்ஸ்பரன்சி வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு ஸ்லைடரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட்டன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபோனுக்கான பேட்டன்ட்டை எல்ஜி வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் இது நடைமுறையில் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்ப்போம் எப்படி. ஏன்னா பல பேட்டர்ன் பேட்டர்ண்டாக தான் இருக்கும், டிவைஸை கொண்டு வரக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டபுள் ஃபோன் வெளிச்சத்துக்கு வருதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் பேட்டர்ன் எல்ஜி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான பேட்டர்ன் ரெடியாக இருக்கிற நேரத்தில் ஓப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னுக்கான தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பாப்அப் செல்ஃபி கேமரா இப்போ இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா பாப்அப் செகண்டரி ஸ்க்ரீன்.
ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஸ்க்ரீன் வந்து பாப்பப் ஆகும். ஸோ 2 ஸ்க்ரீன் இருக்கும். வேண்டாத நேரத்தில் வந்து அந்த செகண்ட் ஸ்க்ரீன் உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்பப் செகண்ட் ஸ்க்ரீனான ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்காங்க. கூடவே இன்னொரு வடிவமைப்பு நீங்கள் பார்க்கலாம். அதாவது செகண்டரி ஸ்லைடர் ஒன்று இருக்குது. அதுவும் வந்து ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லைடர் ஆப்ஷன் கொண்டு வந்து அதுலேயும் வந்து 2வது ஒரு திரை இருக்குது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான பேட்டர்ன்ட்டை ஓப்போவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து பேட்டர்ன்லாம் விட்ருங்க. இன்றைக்கி வந்து சோனி வந்து ஒரு கிறிஸ்டல் எல்இடி டிஸ்பிளேன்னு ஒன்றை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஜப்பானில். அதற்காக ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 63 ஃபீட் அகலம் மற்றும் 17 அடி உயரம் கொண்ட ஒரு மிகப்பெரிய டிஸ்பிளே இது. இதோட ரிசல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4K தெரியும், 8K கூட இப்போ டிவி இருக்குது. இதில் வந்து 16K ரிசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே இது. உலகின் முதல் 16K டிஸ்பிளேயை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ சாதாரணமான நீங்கள் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் கொண்ட ஸ்க்ரீனை விட ஒரு 64 மடங்கு அதிகமான பிக்சல் இதில் இருக்க சொல்லியிருக்காங்க. 4K டிஸ்பிளேயை விட ஒரு 16 மடங்கு பெட்டரான ஒரு டிஸ்பிளே இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிறிஸ்டல் எல்இடி. சோனி வந்து இன்றைக்கி ஜப்பானில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழா செய்திகள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா அப்படியே அந்த பெல் பட்டனும் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடை பெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.